வணக்கம். 2026ஆம் ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள், அந்த பலன்களை முழுமையாக பெறுவதற்கும் சாதக பலன் கிடைக்காத அன்பர்கள் தற்காத்து கொள்வதற்கும் தீய பலனில் இருந்து தப்பிப்பதற்கும் உண்டான பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். முதலிலே சனி பகவான் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் மாசி மாதம் 22ஆம் தேதி, ஆங்கிலம் மார்ச் 6 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த பெயர்ச்சி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து ஆட்சி பலத்தோடு சேர்ந்து மூலத்திரிகோண பலம் என்ற நிலையிலிருந்து குருவுடைய வீட்டிற்கு ஆகக்கூடிய பயிற்சி. அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தினுடைய 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு பெயரக்கூடிய பயிற்சி. அதனால் வழக்கமான சனி பயிற்சியை விட இந்த குருவுடைய வீட்டிற்கு, குருவுடைய வீடுகள் 2 தனுசு மீனம், அதிலே மீன ராசிக்கு சனி பகவான் வரக்கூடியது விசேஷமான ஒன்று எனும்போது அது தனிப்பட்ட நபரை தாண்டி நம்முடைய மாநிலம், நம்முடைய தேசம், நம்முடைய இந்த உலகம், பூலோகம் இதற்கே ஒரு பலன்களை தரக்கூடிய அளவிற்கு சக்தி பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் 12ஆம் பாவம் என்று சொல்லும்போது பிரதானமாக அதை ஒரு அசுபஸ்தானம், மறைவிடம், விரயஸ்தானம் என்பதாக நிறைய பேர் எடுத்துக்கொள்வோம். ஆனால் அதிலே மிகச்சிறந்த நல்ல அம்சங்களும் மறைந்து கிடக்கின்றது. அது என்னவென்று பார்க்கும்போது அயன சயன போகஸ்தானம் என்றது சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று, அத்தியாவசியமான தேவைகள் என்று பார்க்கும்போது உணவு, உடை, இருப்பிடம் என்பதாக இருக்கும். ஆனால் இந்த விஷயங்களிலே ஒரு குழந்தையானது பிறந்த பருவத்திலே ஓராண்டு முடிவதற்குள்ளாக என்று எடுத்துக்கொண்டாலும் கூட உடைகள் இன்றியே கூட அது ஓராண்டு காலம் வரைக்கும் இருக்க முடியும். அதை நாம் இறைவனையும் குழந்தையும் ஒன்றாக பார்ப்போம். சுவாமியுடைய விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் முடித்து வஸ்திரங்கள் சாற்றி அழகு பார்ப்பது போல அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆடைகளை அணிவித்து அழகு பார்ப்போம். அடுத்ததாக உணவின்றி சில நாட்கள் நம்மால் ஜீவிக்க முடியும். கடுமையான விரத காலங்கள், ஸ்கந்த சஷ்டி விரதம் என்று பார்க்கும்போது குறைந்தபட்சம் 6 நாட்கள் தொடர்ச்சியாக உணவு இல்லாமல் பக்த கோடிகள் நல்ல ஆரோக்கியத்தோடு, தேஜஸோடு, சுறுசுறுப்போடு, உற்சாகத்தோடு, பலத்தோடு திகழ முடிகிறது. அடுத்து இருப்பிடம். நமக்கு வீடு வாசல் எல்லாம் இருந்தாலும் கூட சில சமயத்திலே நாம் கோவில் குளங்களுக்கு செல்லும்போது, யாத்திரை செல்லும்போது கிடைக்கக்கூடிய இடத்திலே நாம் இருந்து கொண்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும். அதனால் பெரிய அளவிற்கு நமக்கு துன்பம் ஏறாது. ஆனால் உறக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லாத போது ஒருவருக்கு சித்தப்பிரமை கலங்கும் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய அந்த ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மனநிலையும் பாதிக்கப்படும். உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மன ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் என்று அறிவியலும் சொல்கிறது, ஆன்மீகமும் சொல்கிறது. அதனால் உறக்கம், தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதனால்தான் பெருமாள் கூட சயனத்திலே இருப்பார். சயன ஏகாதசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏகாதசி விரதமும் ஏற்படுகிறது. அதனால் அந்த உறக்கமானது, தூக்கமானது நமக்கு நன்றாக கிடைத்துவிட்டால் அடுத்த நாளின் படிப்பு, வேலைகள், தொழில் அனைத்தையும் நம்மால் சிறப்பாக செய்ய முடியும். அந்த இடத்திற்குத்தான் இப்போது சனி பகவான் வருகிறார். அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதனால் யாரெல்லாம் தூக்கமில்லாமல் அவதிப்படுகிறீர்களோ, அதற்காக மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு அதனுடைய தயவினால் தூங்குகிறீர்களோ, தூங்க முடியாமல் உடல் உபாதை இருக்கலாம், மனக்கவலை இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல தூக்கத்தை கொடுப்பார். தூக்கம் என்று பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வாக அது இருக்கின்றது. அதனால் இந்த சனி பயிற்சியிலே இந்த ஒரு நன்மை இருக்கிறது. இது முதற்கண் நாம் எடுத்துக்கொள்வது. இரண்டாவதாக பார்க்கும்போது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய தாம்பத்தியம், அயன சயன போகம் என்று சொல்லக்கூடியதிலே இதுவும் வருகின்றது. ஒரு மனிதன் தான் பெறக்கூடிய அந்த உடலியல் இன்பங்கள் சம்பந்தமான விஷயங்கள், அது வெறும் இன்ப நோக்கத்திற்காக மட்டும் நம்முடைய தர்மம் சொல்வது கிடையாது.
அதனால் நாம் மக்களை பெற்றெடுக்கின்றோம். இந்த உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கு ஜீவராசிகளை உற்பத்தி செய்கின்றோம். பிரஜோற்பத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் அதனால் நடக்கின்றது. அப்படிப்பட்ட அம்சம் இந்த சனிப்பெயர்ச்சியிலே நிறைய பேருக்கு கிடைக்கும். திருமண வயது வந்தும் கூட திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்களும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, இந்த மீனராசியிலே சனி சஞ்சரிக்கின்ற காலத்திலே திருமணம் செய்து கொள்வார்கள். அதற்காக நல்ல வதூ வரன் அவர்களுக்கு அமையும். இந்த காலத்திலே பெரும்பாலானவர்கள் அந்த திருமண தடைக்காக மிகவும் வருந்துகிறார்கள். திருமணம் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு பேராக, குதிரை கொம்பாக, எட்டாக்கனியாக இந்த காலத்திலே இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு வசதிகள் இருந்தும் கூட நல்ல தோற்றம், ஆரோக்கியம், கல்வி, உத்தியோகம், வசதி, வருமானம், திருமண வயது எல்லாம் இருந்தும் கூட திருமணம் நடப்பது சிம்ம சொப்பனமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நபர்கள் குடும்பத்திலே இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த சனிப்பெயர்ச்சியிலே திருமணம் நடக்கும். கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இல்லற தர்மத்தை அவர்கள் அனுஷ்டிப்பதற்கான வழியானது பிறக்கப் போகின்றது. அடுத்ததாக தர்மம் மிகச் சிறப்பாக இருக்கும். நாம் என்னதான் நம்முடைய வாழ்க்கையிலே பொருளை ஈட்டி நமக்காக வீடு வாசல், நம்முடைய பிள்ளைகளுக்காக சொத்து எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தாலும் கூட தர்மம் என்ற ஒன்றை செய்யாத போது நம்முடைய பிறவிக்கு பின்னே மீண்டும் பிறக்கும் போது நமக்கு பெரிய அளவிற்கு நற்பலன்கள் கிடைக்காது. அதனால் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். இப்போதும் சரி, இம்மைக்கும் சரி, மறுமைக்கும் சரி, மறு ஜென்மத்திற்கும் சரி. அப்படிப்பட்ட தர்மம் தழைத்தோங்கும். எல்லோருக்குமே தர்மத்தின் மீது பற்று உண்டாகும். அந்த 12ஆம் இடத்திலே சனி வரக்கூடிய காலத்திலே, அது குருவுடைய வீடாக இருக்கின்ற பட்சத்திலே அந்த சனியானவர் குருவுடைய நட்சத்திரத்திலேயே அந்த வீட்டிற்குள்ளே வருகின்றார். அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்திலே அவர் வருகின்றார். அதனால் தர்மம் தழைத்தோங்க போகின்றது. இவையெல்லாம் நற்பலன்கள், பொது பலன்கள். கவனமாக இருக்க வேண்டிய தீய பலன்கள் இருக்கிறதா என்றால் கட்டாயம் இருக்கின்றது. நன்மையும் தீமையும் கலந்துதான் உலகம், எல்லாமே கிரகங்களும் பலன்கள். அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே கொஞ்சம் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பயங்களும் உண்டாகும். வெளிநாட்டிலே சென்று இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அங்கு நீடிக்க முடியாமல் திரும்ப வருவது, இங்கிருந்து வெளிநாடு செல்ல வேண்டும் என்பவர்கள் அது இலகுவாக இல்லாமல் சிரமப்படுவது போன்ற விஷயங்கள் இருக்கும். கட்டாயம் எல்லோரும் சிக்கனமாக இருக்க வேண்டியது இருக்கும். பொருளாதார நிலையிலே கொஞ்சம் பாடுபட வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய நிலை இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிடத்திலே மிகவும் கவனமாக ராஜ பரிபாலனம் செய்ய வேண்டிய ஒரு நிலையானது இருக்கும். பயணங்களை மிகச் சரியாக பாதுகாப்பாக அமைத்து கொள்ள வேண்டியது இருக்கும். தங்கம், ஆபரணங்கள், விலையுயர்ந்த பொருட்கள், பத்திரங்கள், சொத்துகள், பணம் இவற்றை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது இருக்கும். கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும்.